என்னக்கா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. காலையில் அவளுகளை எழுப்பி கிளப்பி குளித்து ஒவ்வொருத்தையும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே என் பாதி உயிரை வாங்கிட்டாளுங்க. என் வீட்லேயும் அப்படிதான்க்கா. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே என் உயிரையே வாங்கிட்டா. ஆமாம், இவளுக்கு மட்டும்தான் பிள்ளைகளை வச்சுருக்காளுங்க. இவ பிள்ளைங்க மட்டும்தான் உயிரை வாங்குறாளுங்க. என்ன வசந்தி, உன் மக ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டாக்கா. அவளும் காலையில் ஒரு பாடுபடுத்திட்டு தான் போயிருக்கா ஸ்கூலுக்கு. ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டேக்காக்கா. இது வச்சா அது பிடிக்கல, அது வச்சா இது பிடிக்கல. டெய்லி போராட்டமாக தான்க்கா இருக்கு. வசந்தி, அப்படின்னா வந்து நீ என்கிட்ட கூட குழம்பு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. என்ன குழம்புக்கா வச்சிங்க? இன்னைக்கு சாம்பார் வச்சு கத்திரிக்காய் தாம்மா பொரிச்சேன். அப்படியாக்கா, இன்னைக்கே சாம்பார் வச்சிட்டிங்களோ? நாளைக்கு தானக்கா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வைக்காம இன்னைக்கே வச்சிட்டிங்க. ஆமாம், எப்பவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பாரையே வச்சு அவளுக்கு பிடிக்க மாட்டேக்கா. அதனால தான் சரி பேசாமல் இன்னைக்கு சாம்பாரை வச்சுருவோம் அப்படின்ட்டு வச்சு. இனி நாளைக்கு எல்லா பிள்ளைகளும் சாம்பார் கொண்டு வருவாங்க. அவள் அங்கிட்டு இங்கிட்டு வாங்கியும் சாப்பிட மாட்டா ஸ்கூலுக்கு. சரி, அதை தான் நாளைக்கு கூட ஏதாவது குழம்பு வச்சு கொடுத்துக்கிடுவோம், புளி குழம்பு மாதிரி கூட வைப்போம் அப்படின்னு இன்னைக்கு சாம்பாரை வச்சிட்டேன். அப்படியா ராதா? ஆமாக்கா, இந்த பிள்ளைங்க வைக்கிறது எதையும் சாப்பிட மாட்டேங்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி சாம்பார் வைக்கிற அன்னைக்கு புளிக்குழம்பு வைக்க சொல்லுதா, புளிக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு சாம்பார் வைக்க சொல்கிறா. டெய்லி எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலக்கா. ஸ்கூலுக்கு போகிற நாளெல்லாம் போராட்டமாக தான் இருக்குது. லீவு நாளில் கூட பரவாயில்லக்கா. சரி, எந்திரிக்கிற நேரம் வைக்கிறத சாப்பிட்டுட்டு அவள் பாட்டுக்கு போய் விளையாடுவா. ஆனால் இந்த ஸ்கூல் நாளில் இது வேண்டாம் அது வேண்டாம், எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன செய்ய? ஆமாம், நீ என்ன செய்ய? நம்ம காலத்தில் நம்ம அது இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுவோம். இது வேணும் அது வேணும்னு நம்ம பெற்றவங்கள்ட்ட நமக்கு கேட்கறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ உள்ள கழுதைங்க அப்படிங்களா? இதுதான் எனக்கு வேணும் அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்குதுங்க. அவங்க வீட்டில் அப்பமாரும் கேட்குறதையே வாங்கி கொடுத்துட்றாங்க. இனி என்ன செய்ய? ஆமாக்கா, ஆனால் என் வீட்டில் அப்படியெல்லாம் இல்லைக்கா. என் வீட்டில் என் மக கேட்குறதெல்லாம் அப்படி ஒன்றும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிறத தான் சாப்பிடணும். அப்படியாம்மா? சரி. என்னக்கா, எப்பவும் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருந்தா சின்ன பொண்ணு வந்துடுவா. இன்னைக்கு சின்ன பொண்ணு என்னையும் காணும். வருவாம்மா, அவள் மாமியாக்கறி விட்டுருக்க மாட்டாங்க, வருவா. நான் இப்போ தான்க்கா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதான் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்க வந்தோம்ல. அப்போ சின்ன பொண்ணு வீட்லேயும் போய் கேட்டேன். அவள் மாமியாரும் வீட்டில் தான் இருந்தாங்க. சரி, நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாளாக இருக்கும். என்னக்கா, எல்லாரும் அப்போவே வந்துட்டீங்களோ? வா சின்ன பொண்ணு, இப்போ தான் வந்தோம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். வா உட்காரு. சரிக்கா. என்ன சின்ன பொண்ணு, வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சா? அது எப்படிக்கா முடியும்? நம்மளே முடிஞ்சாலும் நம்ம வேலை முடியுமா? 3 நேரமும் சுட சுட ஆக்கி ஆக்கி தட்டணும். அப்படி தட்டினாலும் நான் ஒரு நன்றிக்கு இருக்கா? நன்றியும் இல்லை. என் மாமியாரெலாம் என்கிட்ட அந்த வறுத்து வாராக்கா. அதை செய்யலை இதை செய்யலை. வச்சு கொடுக்குற குழம்பு என்ன குழம்பு கொடுத்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்குக்கா. பிள்ளைங்க இருந்தாலாச்சும் பிள்ளைங்க அதை சொல்லுதுங்க இதை சொல்லுதுங்கன்னு சொல்லலாம். என் வீட்டில் மாமியார் ஏக்கா அவங்க வயசுல எல்லாம் அது இதுன்னு வித்தியாசமாவாக்கா சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. என்னைய போட்டு பாடா படுத்துதுக்கா. சரி விடு சின்ன பொண்ணு, நீ வயசான காலத்துல நீ என்ன செய்ய? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துட்டு போக வேண்டியதுதான். என்ன செஞ்சாலும் குறைக்கா. 100 பிள்ளை இருந்தால் 100 பிள்ளைகளை கூட சமாளிச்சிடலாம் போல். எங்கள் வீட்டு மாமியாக்களையே சமாளிக்கவே முடியலை. கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேங்க்கா. அப்படி இருந்தும் மகன் வந்ததும் மகன்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கும் பாருங்க. அவள் எனக்கு எதுவுமே செஞ்சு தரல, காலையிலேருந்து பட்டினி கிடந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுங்க்கா. சரி விடு சின்ன பொண்ணு, நீ வயசான காலத்துல நீ என்ன செய்ய? நீங்கள் சொல்லுவீங்க ராதாக்கா, உங்களுக்கும் வயசாயிட்டுல, நீங்கள் சொல்லுவீங்க. எப்போ கிரிக்கி, நீ எல்லாம் ஒரு ஆள்னு உனக்கு நானும் சரி கொஞ்சம் ஆறுதலாக பேசணும் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. சரி விடு ராதா. ஆமாம், இவ மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் நல்லவளாயிருவா. ஐயோ ஐயோ, எப்படியெல்லாம் நடிக்காளுவளோம்மா. நமக்கு இந்த நடிப்பு வராமல் தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சரி புஷ்பாக்கா, நீங்கள் என்னக்கா குழம்பு வச்சிங்க? நானும் இன்னைக்கு மீன் விற்று வந்தாங்க சின்ன பொண்ணு. இந்த அது என்ன வண்டி, அது என்னமோ ஒரு வண்டி, இந்த லாரி மாதிரியே சின்னதாக ஒரு வண்டி இருக்கும் பாரு. அந்த வண்டியில் மீன் விற்று வந்தாங்க. அயில மீன்லாம் இருந்துச்சு. நான் இந்த கட்லான்னு ஒரு மீன் வாங்கி 150 ரூபான்னு விற்றாங்க. சரி 1 கிலோ மீனை வாங்கி குழம்பு வைப்போன்னு வச்சேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தியா சாம்பார் தான் வைக்கணும். காலையிலேயே வீடெல்லாம் கழுவி விடணும், கம்பளியெல்லாம் துவைச்சி போடணும்.
நீ என்ன செய்யாதான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுட்டு நாளைக்கு ஒரே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவோன்னு விட்டுட்டேன். ஆமாக்கா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை ஒரு விளங்காத கிழமைக்கா. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா என்னென்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது வீட்டில். அதுவும் மாமியாக்காரின்னு ஒருத்தி இருந்தா அதோட முடிஞ்சு. அது செய்யலையா, இது செய்யலையா, அப்படி செய்யலையா, இப்படி செய்யலையா, என்னென்ன கேட்க வேண்டியதாக இருக்குக்கா. இதே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம அப்பா அம்மாவும் ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்மளும் நம்ம பிள்ளைகள மாதிரி ஸ்கூலுக்கு போயிடலாம். வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அம்மா பார்ப்பாங்க. அந்த நேரம் ஒன்றும் தெரியலை இதை பற்றி. இப்போ தெரியுது. நீ என்ன செய்ய? என்ன செய்ய சின்ன பொண்ணு, பொம்பளையா பிறந்தா கல்யாணம் முடிஞ்சு வந்தால் எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆகணும். ஆமாக்கா. சரி புஷ்பாக்கா, நான் வீட்டுக்கு போகிறேன். யார் அதை இப்போமே போகிற? உட்காரங்க கொஞ்ச நேரம். இல்லைக்கா, போய் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், கோழியை பிடிச்சி அடைக்கணும். இந்த கிரிக்கி வேறு என்னம்மா சொல்லி என்னைய வேறு கடுப்பேற்றிக்கிட்டே இருப்பான். நான் போகிறேன்க்கா, போய் வேலையை பார்க்க. அப்படிங்கியோ? சரிம்மா போ. நானும் அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஏக்கா, எதுக்குக்கா இப்படி வாய் கோணிக்கிட்டு போகுது? நான் அவங்கள பேசாத பேச்சா இல்லை நீங்கள் என்னைய பேசாத பேச்சா? சிரிச்ச முகமாக இருங்கக்கா. ஆமாம், உன்ட்டெல்லாம் சிரிச்சு மூஞ்சியாக இருந்துட வேண்டியது தான். ஆமாம் அக்கா. இப்போ உங்கள் வீட்டுக்கு புதுசாக 4 பிள்ளைங்க வந்திருக்குல்லாக்கா. நல்ல பிள்ளைகளாக்கா அந்த பிள்ளைங்க? ஐயோ, தங்கமான பிள்ளைங்க சின்ன பொண்ணு. பாவம், யாரும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு. அப்பா அம்மாவும் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. பாவம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு ஏதோ காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்குங்க. அதில் கருப்பாக ஒரு பிள்ளை இருக்கும் பார்த்துக்கோ, நல்ல சிரிச்ச முகமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறதா அந்த பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்னைய போயிட்டு வந்துட்டுங்களான்னு தெரியலை. அதை போய் என்னன்னு கேட்கணும். அப்படியா? சரி வாங்கக்கா, அப்போ போவோம். நானும் அந்த பிள்ளைகளை பார்த்ததில்ல, போய் என்னன்னு கேட்போம் வாங்க. அப்படியா? நீ அந்த பிள்ளைகளை பார்க்கலையோ? ஆமாக்கா, நான் அந்த பிள்ளைகளை பார்க்கல. நானும் பார்க்கலக்கா. எக்கா, நானும் பார்க்கல. வாங்க எல்லாருமா சேர்ந்து போவோம். அப்படியா? சரி, அப்போ வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம். பார்த்து மாப்பிள்ளை பார்க்க போன இடத்துல என்னாச்சுன்னு கேட்போம். நல்லபடியாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்படுதுங்க, பார்த்துக்கோங்க. புஷ்பாக்கா, இருந்தாலும் உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராதுக்கா. தங்கமான மனசுங்கக்கா நீங்கெல்லாம். எதுக்கு சின்ன பொண்ணு நீ அப்படி சொல்கிற? இல்லைக்கா, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, ஆதரவு இல்லாத பிள்ளைங்கன்றதுக்காக 1200 இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய வீடை வாடகைக்கு விட்டுருக்கீங்கல்லாக்கா. உங்கள் தங்கமான மனசு யாருக்குக்கா வரும்? அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, நம்மளும் அதே மாதிரி தானே பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம், வயசு பிள்ளைகளை. அதுக்கு இத்தனை காலம் அப்பா அம்மா இல்லாமல் யாரும் இல்லாமல் வளர்ந்து நிற்கிதுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும்ல. நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம அப்படி விட்டுருவோமா? நம்ம கண்ணு முன்னாடி 4 வயசு பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிதுங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோமேனு தான் சின்ன பொண்ணு நான் இப்படி சொன்னேன். அதுக்கு தான்க்கா சொல்கிறேன், உங்கள் மனசு யாருக்கும் வராதுன்னு. ஆமாம், இவளுக்கு மனசு மட்டும் யாருக்கும் வராது, நம்ம மனசெல்லாம் எல்லாருக்கும் வந்துடும். இப்படியே மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாளுங்க, வேறு வேலை வெட்டியே இல்லாமல். என்ன 4 முடியே ஒரு சைடாக கோணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வா உள்ளே போய் பார்ப்போம். அந்த பிள்ளைங்க கதை என்னன்னு போய் கேட்போம். இங்கே பாருக்க 4 முடியே உள்ளே வந்து வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ஏதாவது பேசிக்கிட்டு தேவையில்லாததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மீதி தான் உங்களுக்கு. அப்படியே உங்கள் வீட்டில் போய் விழுவீங்க. இங்கே பாரு சின்ன பொண்ணு, எனக்குன்னு ஒரு வேலையா இல்லை. தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி என்ன சொல்லிட போகிறேன்? அந்த பிள்ளைகளை பார்த்து ஏதாவது ஆறுதல் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ஆறுதல் மண்ணாங்கட்டியெல்லாம் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல தேவையில்ல. போய் பார்த்தோமா வந்தோமான்னு இருங்க. உங்கள் வாயை மட்டும் தயவு செஞ்சு திறந்துடாதீங்க. ஆமாம் வசந்தி, பாவம் அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்குங்க. இப்போ தான் சரி என்னையெல்லாம் அம்மானு கூப்பிடுதுங்க அந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க மனசு சங்கடப்படுற மாதிரி மட்டும் நீ எதுவும் சொல்லிடாத வசந்தி. என்ன புஷ்பாக்கா, நான் மட்டும்தான் இங்கே சரியில்லாமல் பேசுவேனாக்கு? ஏன் வாய் மட்டும் என்னமோ விளங்காத வாய் மாதிரியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பேசுவீங்களோ? எம்மா தாயே, நீ தயவு செஞ்சு உன் வீட்டுக்கு போயிருமா. இப்போமே உன் மூஞ்சி வாயெல்லாம் ஒன்றும் சரியில்லை. நீ இப்போமே உன் வீட்டுக்கு போயிரு. பின்ன இப்படியே உள்ள வந்து அந்த பிள்ளைகளையும் ஏதாவது சொல்லி சங்கடப்படுத்திக்கிட்டு இருப்ப. ஆமாம், உலகத்துலேயே இவளுக்கு மட்டும்தான் நல்லவளுக்கு, பாக்கி யாரும் ஊரை கெடுக்க மாட்டாளுங்க. நம்மளே உள்ளே போய் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து 4 பேர்ட்ட வத்தி வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இவளுக்கு வேற ரொம்ப நல்லவளுகளாக பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. இல்லைக்கா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், வாங்க. எம்மா இன்பா, கயலு, மலரு, யார் இருக்கீங்க உள்ள? ஐயா அம்மா, நீங்களா? வாங்க உள்ள. எதுக்கு வெளியே போய் நிற்கிறீங்க? நீங்கள் உள்ளே வர வேண்டியது தானம்மா. என்னம்மா, மாப்பிள்ளை பார்க்க போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டோம்மா, அப்போவே வந்துட்டோம். வாங்கம்மா உள்ளே வாங்க.
சரிம்மா உள்ள வரங்க பாரு, இவங்கெல்லாம் நம்ம அக்கா மாதிரி தான். உனக்கு அக்கா மாதிரி தான். அம்மானும் நீ கூப்பிடலாம் தான் பக்கத்தில் நிற்க பாரு ராதா, அவளையும் நீ அம்மானே கூப்பிடலாமா. நான் எப்படியோ அதே மாதிரி தான் அவளும். அந்த பின்னாடி நிற்கா பாரு, அவள் பேர் வசந்தி. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வளர்த்தியா இருக்கா பாரு, அவதாம்மா சின்ன பொண்ணு. வாங்கக்கா வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாரேம்மா. வாரேம்மா. உன் பேர் என்ன? என் பேர் கயல்க்கா. அப்படியாம்மா, நல்ல பேர். உள்ள வாங்கம்மா, எதுக்குமா வெளியே நிற்கிங்க, எல்லாரும் உள்ள வாங்க. சரிம்மா வாரோம். உட்காருங்கம்மா எல்லாரும். சரிம்மா, எதுக்கு சோகமாக இருக்கீங்க? என்னாச்சு? எதுக்கும்மா நீ சோகமாக இருக்க? மூஞ்சியே ரொம்ப அசந்தால இருக்கே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, உட்காருங்க. சரிம்மா உட்காருங்கம்மா எல்லாரும். ஏம்மா உட்காரு, எங்களெல்லாம் உட்கார சொல்லிட்டு நீ இப்படி நிற்கியே, உட்காரு. இருக்கட்டும்மா, எல்லாரும் மேலே உட்கார வேண்டியதானே, எதுக்கு இப்படி கீழே உட்காந்துட்டீங்க? மேலே அப்படி எத்தனை பேர் தாம்மா உட்கார முடியும், நீ உட்காரு. இப்போ சொல்லுமா, மாப்பிள்ளை பார்க்க போனீங்கல்லாமா, என்னாச்சு? சரிப்பட்டு வந்துச்சா? அது சரிப்பட்டு வரலம்மா. என்னம்மா சொல்கிற, சரிப்பட்டு வரலையா? ஆமாம்மா, சரிப்பட்டு வரல. அது சரிப்பட்டு வராதுமா. என்னம்மா என்னாச்சு? எப்பவும் போலாதாம்மா, கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். என்னாச்சுன்னு சொல்லுமா, அப்போ தானே எங்களுக்கு தெரியும். அது எப்பவும் போலதாங்க்கா, எப்பவும் மாப்பிள்ளை பார்க்க போகிறப்ப நாங்கள் அசிங்கப்பட்டு தான் வருவோம். அதே மாதிரி தான் இப்போவும் அசிங்கப்பட்டு வந்திருக்கோம். என்னம்மா சொல்கிற, என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லு. நாங்கள் எங்கே மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி சரிப்பட்டு வராது, போயிருங்கன்னு தாங்க்கா சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைமு எங்களை வீட்டு வாசலில் வச்சு அனாதை நாய்க பிச்சைக்காரிக, என் வீட்டு வாசலில் நிற்க கூட தகுதி இல்லாதவளுக்கு என் பையன் கேட்குதான்னு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கக்கா. வாய்க்கு வாய் நாய் பிச்சைக்காரினே சொன்னாங்க. சரிப்பட்டு வராதுக்கா. இப்போமே எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறவங்க நாளைக்கு ரோஜா அந்த வீட்டில் போய் வாழ்கிறப்ப மட்டும் என்ன அந்த அம்மா சும்மாவாக இருப்பாங்க? அதனால தாங்க்கா வேண்டான்னு நாங்களே வந்துட்டோம். ஏம்மா நீ போகிறப்ப எங்களை யாரையாவது கூப்பிட்ருக்கலாம்லாமா, நாங்களாம் வீட்டில் சும்மா தானே இருக்கோம், கூப்பிட்டுருந்தா நாங்கள் வந்திருப்போம்லாமா. அப்படிதாம்மா ஃபஸ்ட்டு நினச்சோம். அப்புறமும் சரி வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எதுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், நம்ம வழியை நம்மளே பார்த்துக்கலான்னு போனோம். போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கோம். எங்கள் கூட வந்திருந்தா நீங்களும் அசிங்கப்பட்டு தாம்மா வந்திருப்பீங்க. எதுக்கு தங்கம் நீ அப்படி சொல்கிற? எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தா சரி பெரிய ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி உள்ளேயாவது விட்டு ஏதாவது பேசியிருப்பாங்கல்லாமா, இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்க வேண்டியது இல்லைல்ல. நாங்களும் உனக்கு அம்மா தாம்மா, எங்களை நீ அம்மானு கூப்பிடு சரியா? இனிமேல் என்னன்னாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க, எங்களை கூப்பிட்டு போங்க, நாங்கள் வாரோம் சரியா? நீங்கள் இப்படி சொல்கிறதே போதும்மா, எங்கள் கூட வந்து நீங்களும் எதுக்குமா தேவையில்லாமல் அசிங்கப்படணும். அசிங்கம் என்ன அசிங்கம்? நாங்களாம் மாமியார்ட்ட படாத அசிங்கமாக இப்போ வெளியால் படுத்திட போகிறாங்க, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாதுமா. எங்கே போனாலும் இந்த பெரியவங்க நாங்கள்லாம் இருக்கோம்ல, எங்களை கூப்பிடு. இந்த புஷ்பாக்கெல்லாம் அம்மானு கூப்பிட சொல்கிறாங்கல்ல, போம்மா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, நல்லதே நடக்கும். இதை நினச்செல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. வருத்தமெல்லாம் படலக்கா, எதுக்கு வருத்தப்படணும்? சின்ன வயசுலேருந்து வருத்தப்பட்டு தான் போகிறோம், மனசே மறத்து போச்சுக்கா. எவ்வளோ அசிங்கத்தை தான் நாங்களும் அனுபவிக்கிறது. வயசு 26 ஆகுது, 24 வருஷமாக நாங்கள் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த 2 வருஷம் கூட நாங்கள் அசிங்கப்பட்டிருக்கோம், ஆனால் என்ன அசிங்கப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அசிங்கப்பட்டிருக்கோன்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க்கா. பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ இல்லாதது எங்கள் தப்பு இல்லை. இப்போவும் நாங்கள் கட்டி கொடுக்குறோம். ஆனால் அப்பா அம்மா இருந்து எப்படி கட்டி கொடுப்பாங்க, நகை கொடுப்பாங்களா, எல்லாம் போட்டு தாங்க்கா நாங்களும் கட்டி கொடுப்போம். சரிம்மா நீ சங்கடப்படாத. இப்போமே எதுக்கு நீ இதெல்லாம் நினச்சி சங்கடப்படுவீங்க? இனி எங்கே போனாலும் நீ அம்மாட்ட சொல்லிட்டு போமா சரியா? என்னை நீ அம்மானே கூப்பிடு. உங்கள்கிட்ட தான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்கள் எல்லோரும் என்னை அம்மானு கூப்பிடுங்க. நீ எனக்கும் உங்களை மாதிரி தாம்மா 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அவங்க சங்கடப்பட்டால் எங்கள் மனசு தாங்குமா? இவளுக்கு எல்லோரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருப்பாளுங்க. ஒவ்வொரு நேரம் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு பேசிடுவாளுங்கம்மா. எங்கே போனாலும் கூப்பிடு சரியா? சரிங்கம்மா, உட்காருங்கம்மா, எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அப்பாடா, வந்து இவ்வளோ நேரம் கதை கேட்டதுக்கு ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெறுவாயோடையே அனுப்பிடுவாளோன்னு நினச்சி, நல்ல வேலை ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறேன். அப்படியே காஃபிக்கு தொட்டுக்கிட முறுக்கு ஏதாவது தந்தால் நல்லா தான் இருக்கும். சரிம்மா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா.
இது என்ன வசந்தி பழக்கம் உனக்கு? அந்த பிள்ளை எவ்வளோ சங்கடப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுது, சரிம்மான்னு சொல்கிற. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சரி வேண்டாமா இருக்கட்டும், இன்னொரு நாள் குடிச்சிக்கிறோம், நீ பாரு நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லணும். இப்படியா இருப்ப? அடுத்தவங்கள சங்கடத்தில் துணை இருக்கட்டாலும் பரவாயில்லம்மா, இப்படி பண்ணக்கூடாது. எந்திரிச்சு வா போகலாம். இவளுக்கெல்லாம் எவ்வளோதான் சொன்னாலும் அறிவே வராதுக்கா. மூதேவி மண்டையில் ஒன்றுமே கிடையாது. என்னம்மா அது எந்த நேரம் எப்படி பேசணும்னு கூட தெரியாது, விளங்காதவா. 4 முடி எட்டு மிதிச்சேன்னு வைங்க, உங்கள் வீட்டில் போய் விழுவீங்க. எந்த நேரத்தில் எப்படி பேசுகிறதுனே தெரியாமல் அறிவு இல்லாமல் இப்படியா பேசுவாங்க? இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு எல்லாரும் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி வாங்கின பால் வேஸ்ட்டாக போயிருமே, நான் அந்த பிள்ளைய காஃபி போட சொன்னேன். இது என்ன தப்பாக போச்சு? நீங்கள் யாரும் முன்ன காஃபியாக குடிக்க மாட்டீங்க, என்னமோ நான் மட்டும்தான் தப்பாக பேசுகிற மாதிரியே 3 பேரும் கோவப்படுவீங்க. இவளுக்கெல்லாம் மண்டையில் ஒன்றுமே கிடையாது. ஒரு அறிவு ஏதாவது இருந்தால் தானே அறிவாக பேசுவா, விளங்காதவா. ஆமாம், இவளுகளுக்கு மட்டும் எல்லாம் இருக்குது. வேண்டாம்மா இருக்கட்டும், நாங்கள் வீட்டுக்கு போய் காஃபி போட்டு குடிச்சிக்கிறோம், சரியா? இல்லைம்மா, நீங்கள் காஃபி போட்டு குடிச்சிட்டு போங்க. அவங்க 3 வேலைக்கு போயிருக்காங்க, இனியும் வரல. காஃபி நீங்கள் குடிச்சிட்டு போங்கம்மா. இருக்கட்டும்மா, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்ற டைம் ஆச்சு, போய் பிள்ளைகளுக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும்லாமா. நானும் அங்கேயே போட்டு குடிச்சிக்கிறேன், சரியா? நீ பார்த்துக்கோமா, கதை அடைச்சி போட்டு இரு. சரிங்கம்மா. இவளும் சும்மா ஒன்றும் கிடையாது. அப்படியே 2 டைமும் காஃபி குடிங்கன்னு சொன்னான். இந்த குண்டம்மா வேண்டாம்னு சொன்னதும் சரின்ட்டா. சரி இன்னும் 4 டைமு குடிங்கன்னு சொல்லுவோமே, அந்த அறிவு கிடையாது. அப்புறம் எங்கிட்ட கூட இவளுகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை வர. 4 முடி மைண்ட் வாய்ஸ்னு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாய் என்னை பழந்தது போதும், எந்திரி கிளம்பலாம். சரி சரி கிளம்புவோமாம்மா எல்லாரும். கிளம்புவோங்க்கா. பாவம் என்னக்கா அந்த பிள்ளைகளு. ஆமாம்மா, எப்படி அசிங்கப்படுத்தியிருக்கா பாரு. நல்ல பிள்ளைகளு, சின்ன பொண்ணு பாவம். அவள் எவான்னு தெரியல, அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. நமக்கு தெரிஞ்ச ஏதாவது பையன் இருந்தால் கூட சொல்லலாம், நல்ல பிள்ளைங்க என்னக்கா. ஆமாம் புஷ்பாக்கா, நமக்கு தெரிஞ்ச பையன் மாதிரி நல்ல பையன் மாதிரி இருந்தால் சொல்லலாம்க்கா. பாவம் அந்த பிள்ளைகள் இனியாவது கஷ்டப்படாமல் போகிற வீட்டில் நல்லா வாழும்லக்கா. நம்ம எங்கே சின்ன பொண்ணு போய் மாப்பிள்ளை தேட? நமக்குன்னு தெரிஞ்ச பயவுலாம் இருக்கானுங்க. பார்ப்போங்க்கா, ஏதாவது நல்ல பையன் மாதிரி இருந்தால் சொல்லுவோங்க்கா. சரிம்மா, நம்ம பார்த்து சொல்லி நாளை பின்ன அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது பார்த்தியா? அதனால பார்க்குற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாகவும் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இனி போகிற வீட்லையாவது மாமியார் கொடுமையோ நாத்தனார் கொடுமையோ எதுவும் இல்லாமல் இனியாவது நல்லா வாழணும் பார்த்தியா? ஆமாக்கா, நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வைப்போம்க்கா. தங்கமான பிள்ளைங்கக்கா. இந்த ஒரு பிள்ளைய தான் நான் பார்த்துருக்கேன். இந்த பிள்ளைய பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, மிச்சம் 3 பிள்ளைகளும் எப்படி இருக்குங்கன்னு. நமக்கு தெரிஞ்ச நல்ல மாப்பிள்ளைங்க இருந்தால் நம்ம சொல்லுவோம்க்கா. சரிம்மா. சரி வீட்டுக்கு போமா. இனி சாயந்தரம் தான் பிள்ளைங்க வர்ற நேரமாகி போச்சு. இனி வீட்டில் போய் அந்த டிஃபன் பாக்ஸு அது இதுன்னெல்லாம் கழுவணும். சரி இனி நாளைக்கு பார்ப்போம். சரிக்கா. சரிக்கா.